வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது சிக்கன் விங்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் விங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, கூடவே 1/2 லெமனை புழிஞ்சு வச்சுருக்கேன். அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கு பிறகு இது கூட நான் 2 ஸ்பூன் கடலை மாவை சேர்த்துக்கிறேன். கூடவே நான் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டு ஒரு 20 நிமிஷம் இதை ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 காஞ்ச மிளகாய் நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த காஞ்ச மிளகாய் கூடவே ஒரு 6 பூண்டு பல்லை எடுத்து தோலை உரித்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நம்ம நல்ல மைய அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா விங்ஸு, அதை எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். கேஸை சிம்மிலே வச்சு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நல்ல முறுன்னு சிக்கன் விங்ஸ் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு கடாய் வச்சுட்டு, கடாய் காஞ்சதோ அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதோ ஒரு 5 பூண்டு பல்லை எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். பூண்டு பல்லு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட 1/2 வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு ரெண்டும் நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விடலாம். இப்போ இது கூட நம்ம மிளகாயும் பூண்டும் பேஸ்டாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நான் கலந்து விட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா விங்ஸு, அது இது கூட சேர்ந்து நல்லா கலந்து விடுங்க. கேஸை சிம்மிலே வச்சு செய்யுங்க. பாருங்க, நம்மளுடைய சிக்கன் விங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சிக்கன் விங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள்.